எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றினை தொடுகிற இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். காலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த காலை வேலையை உயிர்த்த அந்த காலை வேலையிலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ ஜீவனுள்ள இருப்பது என்பதற்கே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காட்டி கொண்டு வர கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. ஜீவனுள்ள தேவன் எங்களோடு வாசம் பண்ண வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனங்களை எங்களுக்கு விட்டு தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னுடைய சொந்த முயற்சியிலோ, சொந்த ஞானத்திலேயோ, சொந்த புத்தியிலையோ பேசாதபடி தேவன் அருளிய வேத வசனங்கள் இதயத்திலிருந்து ஆண்டவரே பிரகாசிக்க வேண்டுமா செபிக்கிறேன். கிறிஸ்து எங்கள் இதயங்களிலே பிரகாசிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை, அதாவது காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த ஆகமங்கள் 5 ஆகமங்களில் நம்ம 3 ஆகமங்கள் முடிந்து 4வது ஆகமம் எண்ணாகமத்தில் வந்திருக்கிறோம். எண்ணாகமம் 36 அதிகாரம். 36 அதிகாரம்னா அதில் 36 பிரசங்கம். 36 பிரசங்கம்னா கூட 2 பிரசங்கமோ 4 பிரசங்கமோ போயிடும். 40 பிரசங்கம் வரைக்கும் வரும். ஆனால் நம்ம நினச்சோன்னா அதை நம்ம சுருக்கமாக ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வசனத்தை மட்டும்தான் நம்ம ஆராயிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரிஜினல் நம்ம இதயத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களுமே நம்ம இதயத்தில் ஆழமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அறியும்போது எப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்தாருங்கிறத நம்ம லகுவாய் அதை ஆராய்ந்து கொண்டு வருவோம். எளிமையான பிரசங்கம் தான். பிரசங்கம் ரொம்ப மெருகேற்றி உள்ள பிரசங்கம் கிடையாது, சாதா பிரசங்கம். இது எளிமையில் எல்லாருமே புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாரும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் இது அபரோஜனமான நான் ஊழியக்காரன், அபரோஜனமான ஊழியக்காரன். தேவனுடைய சித்தத்துப்படி செய்கிறதுனா அபரோஜனமான ஊழியக்காரன். எப்படின்னா ஜமானுக்கு புரோஜனமுள்ள ஊழியக்காரனாய் நம்ம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் உலகத்தில். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் கடந்த காலங்களில் நம்ம 15 அதிகாரம் முடிச்சிட்டோம். எண்ணாகமும் 15 அதிகாரம். இன்றைக்கி 16ஆம் அதிகாரத்துலேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 50 வசனம் இருக்குது. அரை மணி நேரத்தில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தோரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலிப்பாசின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பெல்லத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு சபைக்கும் தலைவருக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கு பிரபலமானவர்களாகிய 250 பேரோட கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டங்கூடி அவர்கள் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போயிருங்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவள் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றான். அதை கேட்டபோது மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். இதில் நம்ம பார்க்கும்போது இதில் பழைய ஏற்பாடில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரிலாம் பலியிடணும், பல அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பலியிடணும், நீங்களாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறார். பிறகு ஒருத்தனை விரவு பிறக்கிறவனை அவனை ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சதுனால, ஓய்வு நாளில் வேலை செஞ்சதுனால அவனை என்ன கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருந்ததுனால கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப வணங்காக்கிறதுக்கு முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்ததுனால ஆண்டவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஏன்னா தெரியணும், தேவன் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. அவர் தகப்பன் தான். தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ, அவர் சிச்சிப்பார். ஆனாலும் நம்ம இடத்துல அன்பு வச்சிருப்பார். நம்ம நம்ம மனதை கடினப்படுத்தக்கூடாது. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தேரின் மகன் கோராகு என்பவன், அதாவது கோராகின் கூட்டத்தார். இவங்க நம்ம புதிய ஏற்பாடில் இதை பார்க்குறோம், சங்கீதங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த கோராகின் கூட்டத்தார்னா இவங்க லேவி கோத்திரம் தான். ஆனாலும் இவங்களுடைய வேலை எப்படின்னா, ஆசரிப்பு கூடார வாசலில் பரிசுத்தலத்தை அவங்க தூக்கி கொண்டு அங்கே அடுத்த இடத்துல கொண்டு போய் அதை போடணும். அதை உள்ளே பார்க்கக்கூடாது, அது மூடி இருக்கிறத திறந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்த தலம், அது மனிதர் தான் சுமந்து கொண்டு போகணும். கோராகின் புத்தருடைய வேலை எப்படின்னா பரிசுத்தலத்தில் போய் போடணும். ஆசரிப்பு கூடார நிறுவும் பொழுது அந்த பரிசுத்த தலத்துக்குள்ளே அவங்க டெண்டு போடுறதுனால அந்த பரிசுத்த பனிமுட்டுகளை அவங்க சுமக்கணும், தோல் மேலே சுமக்கணும்னு தான் அவங்களோட இது. ஆனாலும் அவங்க அதில் சுமந்துட்டு போனதுனால அவங்களுக்குள்ள
ஒரு கோராகு என்பவன். அந்த கோராகு வந்து எப்படின்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தோரின் மகன் கோராகு என்பவன். இத்தோரியாரின் மகன். அதாவது லேவிக்கு 3 பிள்ளைகள் இருக்குல்ல, நாதாவும் அவையும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தமேனு எலியேசர் அப்படி இருக்கும்போது இவன் தனியா அந்த லேவி கோத்திரம் தான் அந்த ஆசாரிய பணிவிடை பூரா செய்யணும் ஆண்டவர் ஏற்படுத்தினிருக்காங்க. ஆனாலும் இதில் கோராகு என்பவன் அவன் தனியா அவன் என்ன செய்யனா, தனக்குன்னு ஒன்று உண்டு பண்ணி கொண்டான். ஏன்னா அவனுக்குள்ள வேலை வந்து ஆசரிப்பு கூடாது எங்கே போகும்போது பசுத்த பனிமுட்டிகளை சுமந்து கொண்டு போய் அங்கே போய் போடுறோட வேலை. ஆனாலும் என்ன செய்யனா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தோரின் மகன் கோராகு என்பன் ரூபன் வசத்தில் எழுத்துள்ள எலிபாஸ் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பெல்லத்தின் குமாரனாகிய ஓகேனையும் கூட்டிக் கொண்டு இவன் என்ன சொன்னாங்க, இவன் வந்து லேவி கோத்திரம் கர்த்தருக்கு பணிவிடை செய்த இவன் என்ன சொன்னா மூத்த கோத்திரம் என்ன ரூபன் தான் மூத்த கோத்திரம். அந்த ரூபன் கோத்திரத்தில் ரூபன் வம்சத்தில் உள்ள எலிபாஸ் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பெல்லத்தின் குமாரனாகிய ஓகேனை கொண்டு இந்த கோத்திரங்களில் அவங்க கோத்திரத்தை ரூபன் கோத்திரத்தில் 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டான். அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு 3 பேர் என்னன்னா கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டலாகிய பிரபலமான 250 கூட மோசைக்கு உண்பானாங்க. பிரபலமானவங்க அவங்க போகிறான் ரூபன் கோத்திரத்தில். அவங்கள கூட்டி கொண்டு கோராக இவன் வந்து லேவி கோத்திரம். அவன் ஒருவன் வந்து ஆசாரியத்திலேருந்து வந்து என்ன செய்யனா, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். தனியாக தனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த ஃபார்ம் பண்ணி என்ன செய்கிறான்னா, மோசைக்கு முன்னால் போகிறான். மோசை கர்த்தருடைய ஊழியக்காரன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் இவனா என்ன செய்கிறான்னா, நீங்கள் தான் ஜோம் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் இது பண்ணுறீங்களெல்லாம் கிடையாதுங்க. இவன் தனி ரூட்டில் தன்னை பிரபலமாக்கி கொண்டு போகிறான். அது ஆண்டவருடைய பார்வையில் அழிக்கப்படும். கர்த்தர் தேர்ந்தெடுக்காமல் இவன் எப்படி போகிறது? ஆரோனையும் மோசையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார் லேவி கோத்திரத்தில். கோராகு என்பவன் தனக்குன்னு ஒன்று ரூபன் கோத்திரத்தை அந்த சபையை அந்த ரூபன் கோத்திரத்தில் 3 பேரை பிடிச்சிக்கிட்டு போகிறான். பிரபலமாகிய 250 பேர்களோட கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசையும் ஆரோனுக்குறமாக கூட்டம் கூடி அவர்கள் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப தலை தூக்கிட்டீங்க, நீங்கள் உங்களை பெரிய ஆளாக்கிக்கிட்டு ரொம்ப தலை கூட்டின்னு சொல்லிட்டு அவன் மோசையை பார்த்து சொல்கிறான். யார்? அது 250 போய் சொல்கிறான். மோசைக்கு ஆரோனுக்குறமாக கூட்டம் கூடி அவர்கள் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். சபையார் இவன் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறான். சபையை பரிசுத்தம் பண்ணதுக்கு தான் அவங்கள வச்சுருக்காங்க லேவியர். அந்த காணிக்கை செலுத்தி அவங்க பரிசுத்தமாய்க்குள்ளிருக்காங்க. ஆனாலும் இவன் தனியாக இந்த கோராகின் கூட்டம் அதை அப்படி சொல்கிறான். மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவள் நடுவில் இருக்கிறாரே. அவன் சொல்கிறான், கர்த்தர் அவள் நடுவில் இருக்கிறாரே, உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, மோசையும் ஆரோன்கிட்ட மாத்திரம் இல்லை, அவர் நடுவே இருக்காருன்னு சொல்லிட்டு இவனா சொல்கிறான். எதுக்குன்னு என்னென்னா, பொறாமை மற்ற காரியங்கள் முன்னுக்குள்ளே வந்தது. ஆனால் ஆண்டவர் இது புதுமையாக அதை செய்து அந்த கூட்டத்தை எப்படி அழிக்கிறாங்க இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் அவள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தினீர்கள்? நீங்கள் ஏன் உங்களை உயர்த்தீங்க? கர்த்தருடைய சபைக்கு ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துறீங்க? மோசை ஆராயணும் எப்படி உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவங்கள கேள்வி கேட்குறான். ஏன்னா கோராகின் கூட்டம் வந்து அவன் பொறாமைனால அவனுடைய அப்படி இருந்ததுனால அவனுடைய பொறாமைனால தான் அவங்கள இப்படி கேட்குறான். ஏன்னா ரூபன் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து இஸ்ரேல் கோத்திரங்களை மூத்த கோத்திரமில்ல இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு 250 பேர் சேர்த்துக்கிட்டு இப்படி கேட்குறான். ஏன் உயர்த்தினீர்கள் என்றான். மோசை அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். மோசை அதை கேட்டபொழுது முகமுகுப்புற விழுந்தான். பார்த்தீங்களா, அவன் கர்த்தருடைய சொல்லப்படி கேட்குறான். அவன் மனுஷங்களுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறவன் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ இருக்கும். ஏன்னா ஜனங்களை உத்தமமாக நடத்தணும், தேவன் சொல்கிறத மனுஷன்கிட்ட அவங்க கோத்திரங்கள்கிட்ட சொல்லணும். இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்களே மிஞ்சி போகிறீங்க, கர்த்தர் இவங்க நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனா எக்ஸ்ட்ரான் பண்ணி சொல்கிறான். மோசே கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். பின்பு கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடைய இன்னார் என்று தம்மனில் சேரத்தக்க கட்டளையிட்ட பரிசுத்தவான்கள் இன்னார் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளின் அக்கினி போட்டு கர்த்தர் சந்நிதியில் தூபங்காட்டி விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தனாய் இருப்பான். லேவியின் புத்திரரை நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றான். லேவியின் புத்திரரை நீங்கள் மிஞ்சி போகிறீங்க. அந்த கோராயின் கூட்டத்தாரில் லேவி கோத்திரம் தானே,
நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் அவங்கள சொல்கிறான். ஆனால் மோசே உண்மையை சொல்கிறான். நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க, கர்த்தர் சொன்னது தான் நடக்குங்கனால அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன சொன்னால் 250 அப்படின்னா அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் தூபங்கள் இடுங்கள், அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தனாக இருப்பான். லேவியின் புத்திரர் நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள். லேவின் ஆசாரியர்கிட்ட சொல்கிறான், லேவி கோத்திரம் அந்த சொல்கிறான், கோராகின் கூட்டத்தார்கிட்ட சொல்கிறான், லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசத்தில் பணிவிடைகளை செய்யவும் சபையார் முன் நின்று அவைகளை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேறு பண்ணும்படி இஸ்ரவேல் சபையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர்கள் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரர் உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பமான காரியமோ? உங்களுக்கு அற்பமான காரியமோன்னு கேட்குறான். உங்கள் லேவி கோத்திரத்தை தன்னுடைய சொந்த ஜனங்களாக வச்சுட்டார். லேவி கர்த்தரே அவங்களுடைய சுதந்திரம். ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்கன்னா ரூபன் கோத்திரத்தை கூட்டிகிட்டு ஒரு கோராயின் கூட்டத்தார் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் மிஞ்சி போகிறான். அவன் உண்மையை சொல்கிறான். இவன் தான் மிஞ்சி போகிறான். அவன் சொல்லப்படி மோசே கர்த்தர் சொல்லப்படி செய்கிறான். ஆனால் இவங்க தான் மிஞ்சி போய் செய்கிறாங்க. பிரித்தெடுத்து நான் உன்னோட கூட புத்திரராக உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பமான காரியமோ? உங்களுக்கு இது அற்பமான லேசான காரியமோன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியம்! நீங்கள் ஜனங்களுக்காக அந்த அசைவாட்டும் பலியெல்லாம் செலுத்துறது லேசான காரியமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டா அவங்க லேசான காரியம் நினச்சிட்டு இருக்காங்க. லேசான காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களே, இப்படி ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? ஆசாரிய பட்டம் தான் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் ஆசாரிய பட்டத்தை தேடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஊழியம் செய்யணும்னா கர்த்தர் காட்டினா தான் செய்யணும். இவங்க ஆசாரிய பட்டத்துக்காண்டி வயிற்று பிழைப்புக்காண்டி செய்தாங்கன்னா ஊழியம் கிடையாது. அவங்க எந்த வேலையும் செஞ்சுட்டு போயிடலாம். கர்த்தருக்குன்னு தன்னை முழுதும் தியாக பணியாக இருக்கும் பொழுது அவன் முழு எண்ணமும் கர்த்தருக்குரியவில் தான் இருக்கணும். அதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இது சொல்லியிருக்காரு. எப்படின்னா அப்பமே ஒரு சண்டை நடந்திருக்கு இதே மாதிரி. எப்படின்னா சகோதரி சேர பண்ணினா இது உங்களுக்கு அற்பமான காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுறீர்களே, ஆசாரிய பட்டம் வேணும் அப்படின்னு தேடுறீங்களே. அவன் ஆசாரியன்னா கர்த்தருக்கு எப்பொழுதும் ஊழியம் செய்யணும். ஆராய்ச்சி அவனுக்கு மற்ற எண்ணங்கள் வரக்கூடாது. உலகப்புறமான மனுஷனுடைய எண்ணங்கள், அந்த ஒரு பொறாமையான எண்ணங்களோ ஒன்றும் வரக்கூடாது. அவன் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கணும். அவன் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். கீழ்ப்படிதல் ரொம்ப இருக்கணும். ஜனங்களுக்காண்டி கீழ்ப்படி இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிதல். எப்பொழுதும் தேவனை நோக்கி இது பண்ணணும். தன்னை உயர்த்தவே கூடாது. ஒரு நாளும் தன்னை ஒரு இது கூட உயர்த்தக்கூடாது. தேவனுக்கு முன்பாக தன்னை எப்பொழுதும் தாழ்த்தணும். தேவன் தான் இவங்களுக்கு முன்பாக உயர்த்துவார். ஆனால் நீங்கள் உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களே, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். இதற்காக இந்த ஆசாரிய பட்டம் வேணுங்கனால இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். நீங்கள் ஆரோனுக்கு முன்பாக, ஆரோன் தான் தவப்பேன். ஆரோனில் இருந்தால் இவன் கோராகு அதெல்லாம் வர்றான். அவன் ஒரு ஏழை பையன். இவங்க 2 பேரும் 4 பேர் இல்லை, இவங்க 2 பேர் கோராயின் கூட்டத்தார் பிடிச்சி அவன் ஒரு பிரிவாக வர்றான். அப்படி வரக்கூடாதுங்கிறக்காண்டி தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார். மோசே எலிப்பாசின் குமார் ஆரோனுக்கு ஒரு மாதிரி நீங்கள் முறுக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். உன் தகப்பனுக்கு முன்பால் நீ உன்னை முறுமுறுக்கக்கூடாது. உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. தன்னை தாழ்த்தி அவன் ஊழியத்துக்கு வரணும். அவன் தன்னை தாழ்த்தாமல் ஊழியத்துக்கு வந்தான்னா கர்த்தர் அடி கொடுப்பார். அவனுக்கு பொறாம சாத்தான அவனை துண்டிக்கொண்டே இருப்பான். ஊழியத்துக்கு வந்திருக்கிறா, ஊழியம் சொன்னால் தன்னை அவன் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எல்லா விதத்திலும் அவன் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முழு ஊழியக்காரன். இயேசுவானவர் எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தினார்ன்னு இருக்கு. சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார்ன்னு இருக்கு. அதான் முழு ஊழியக்காரன். முழு ஆசாரியத்துவம் முழுவதும் நிறைந்தது யார்? நமது ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் மாத்திரம்தான் ஆசாரியத்துவத்தை முழுவதும் நிறைவேற்றி முடித்தார். அவர் நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக தேவனிடத்தில் பிதாவின் சன்னிதியில் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் பிரவேசித்து மீட்பை உண்டி பண்ணினாரு. நம்ம எபிரேயரில் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம சிஸ்டாந்தமாக நம்ம பகலில் நம்ம இதோ வெளிப்படையாக பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதுக்கு 6000 ஆண்டுக்கு முன்னால், இதுக்கு முன்னால் ஒரு 4000 ஆண்டுக்கு முன்னால் நம்ம அதெல்லாம் அது எளிதாகி புரிஞ்சுக்கிட்டோம். எம்மாத்திரம் என்ன பின்னும் மோசே எலிப்பின் குமாரனையும் தாத்தானையும் அபிராயும் அழைப்பது அனுப்பினான். என்ன செய்யணும்னா மோசே என்ன செய்யணும்னா அந்த எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராயமையும் அழைத்து அனுப்பினான். 2 பேரும் வாங்கப்பானுங்க. ரூபன் கோத்திரத்தில் 2 பேரை கூப்பிட்றான். மோசே துணிஞ்சு போய் அவன் என்ன செய்யறான்னா
அவன் தான் வழி நடத்துகிறான். அதனால் அவனை கூட சொல்கிறாங்க. யாருன்னா மோசே எலிப்பாதின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவங்க 2 பேரும் ரூபன் கோத்திரத்தில் பெரிய ஆட்கள். அழைத்து அனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருவதில்லை என்றார். நாங்கள் வர முடியாது. அவனை போட்ச சொல்லிட்டான். இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தும் போது அவங்களோட பின் செல்லும்போது மோசே சொல்லிப்படி தான் கேட்கணும். ஆனால் இவங்க நினைச்சான்னா அந்த கோராகின் கொடுத்த துணிச்சல்னால அவங்க நினைச்சானா நாங்கள் வருகிறது இல்லை, நாங்கள் வர முடியாது உங்கள் நீர் கூட்டுறதுனாலன்னு சொல்லிட்டு அவங்க சபை அந்த ரூபன் கோத்திரத்தில் 2 பேர் அப்படி சொல்லிட்டாங்க. 250 பேர் அதில் இருக்கிறாங்க. இந்த வனாந்திலே எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்து அற்பமான காரியமோ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை. நாங்கள் எங்கள் வயலின் திராட்சை தோட்டங்களை சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறீர்களோ? நாங்கள் வருவதில்லை என்றார்கள். பார்த்தீங்களா, அவன் எல்லாம் சொல்கிறான். யாருக்குமார் சொல்கிறான். கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை தருவார்னு சொன்னால் அது முடிஞ்சுது. அதுக்கு தந்துருவார் கண்டிப்பாக. அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கான இந்த கோராயின் கூட்டத்தார் இப்படி பண்ணதுனால அவன் சொல்கிறான். எப்படின்னா, நீங்கள் இங்கே நினைச்சேன்னா இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்து அற்பமான காரியமோ? அங்கேயும் செழிப்புள்ள தேசம் தான் எகிப்து. ஆனாலும் நீங்கள் அங்கேயும் அப்படி ஓடுது. அங்கேருந்து எங்களுக்கு கூட அற்பமான காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்கிறான். யார்? அந்த ரூபன் கோத்திரத்தில் உள்ள அந்த எலிபாயின் குமாரனாகிய தாத்தானும் அபிராம். அவங்க 2 பேரும் எதிர்த்து சொல்கிறாங்க. எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுப்பதும் இல்லை. நீங்களுக்கு வயலும் தரமாட்டா, திராட்சை தோட்டத்தையும் தரமாட்டான்னு சொல்லிட்டு சுதந்திரமாய் கொடுப்பதில்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? எங்களுடைய கண்களை பிடுங்க பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்களேன், அவனுக்கு அவ்வளோ வெறுப்பு. அவங்களுக்கு கோராகி பண்ணனால அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு வந்துட்டு வருவது. பிடிங்க பார்க்குற நாங்கள் வருவதில்லை என்னார்கள். நாங்கள் வருவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. போல்ட் மனது தைரியத்தினால அப்படி சொல்கிறாங்க. அது தப்பு. அப்போ எவ்வளோ கோவம் இருக்கும் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் அவங்கள செங்கடலை பிறந்து வராரு ஆண்டவர். பறவை எரிகவனு பிடிக்கலை. செங்கலை கடந்து வந்தார், தண்ணி கொடுக்குறாரு, மண்ணா கொடுக்குறாரு, காடையை கொடுக்குறாரு. எல்லா அற்புதங்களும் நேராக கடவுள் செய்யும் பொழுது எல்லாமே இவங்களுக்கு லகுவாக கிடைக்கிறது. அதெல்லாம் மறந்து அவங்க கானான் தேசத்தில் போய் பிடிக்கணும், போர் செய்து தான் பிடிக்கணும். தேவன் போர் செய்யறதுக்கு இவங்களை ஆயத்தப்படுத்துறாரு. ஆனாலும் இவங்க என்ன செய்றாங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்கனால அப்படி சொல்கிறாங்க. கோராயின் கூட்டத்தார்னால அப்படி சொல்கிறாங்க. அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிப்பதாக நான் அவனிடத்தில் ஒரு கழுதை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றான். பார்த்தீங்களா, மோசேக்கு உடனே உள்ளுணர்வு வந்துட்டு இவங்க பொறாமைனால சொல்கிறாங்க பொழுது, நான் அவங்களுக்குள்ளது ஏதோ ஒரு பறித்து கொண்ட மாதிரி சொல்கிறாங்க பொழுது. அவன் ஆண்டர்கிட்ட முறையிடுறான். எப்படின்னா, அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவன் கர்த்தரை நோக்குறான். அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிப்பதாக, அவருடைய செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிப்பதாக, அவங்க காணிக்கையை நீ அங்கீகரியான்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிறகு நான் அவரிடத்தில் ஒரு கழுதை முதலான எடுத்துக்கொள்ளவே, நான் அவரிடத்துல ஒன்று கூட இச்சித்து வாங்கலை, உங்கள் கழுதை முதற்கொண்டு எடுக்கலை அப்படிங்கிறார். எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒருவருக்கு யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை அப்படின்னு தன்னை தாழ்த்துற உண்மையாக ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறான் என்றான். பின்பு மோசே கோராயை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய வாருங்கள் என்று அவர்களுக்கும் ஆரோனுக்கும் வந்துருங்கள். பார்த்தீங்களா, கோராயின் கூட்டத்தை சொல்லிட்டான். 250 பேர் அவங்க இதில் இருக்காங்க. கோராயின் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, கோராயை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்தையில் வாருங்கள், நீயும் அவருக்கு ஆரோனும் வந்துருங்கள். ஆரோனும் வரட்டும், உன் தகப்பனும் வரட்டும், நீனும் வரட்டும், கோராயின் கூட்டத்தாரும் வாங்க, இவனு வாராங்க சொல்லிட்டார். மோசே சொல்கிறான், உங்களில் ஒவ்வொரு தங்கள் தூபகலசை எடுத்து அவைகளை தூபவர்க்கத்தை போட்டு, நாங்கள் தங்கள் தூபகலசத்தில் 250 தூபகலசங்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் என்று நீயும் ஆரோனும் தங்கள் தூபகலசை கொண்டு வாருங்கள் என்றான். நீயும் ஆரோனும், கோராயினும் வரணும், பிள்ளையும் வரணும், அவன் யார் ஆரோன்னு வரணும். தூபகலசத்தை 250 தூபகலசத்தை கொண்டு வராங்க. அப்படி அவர்கள் தங்கள் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு அவையில் அக்கினியை தூபவர்க்கத்தை போட்டுக்கொண்டு ஆச்சரியப்படாததுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். ஆரோன் நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் முன்பாக கூடி வரும்படி செய்தான்.
அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையில் எல்லாருக்கும் காணப்பட்டது. உடனே அவன் தூப்பு கலசத்தோடு தூபம் போட்டு வரும்போது ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். என்ன செய்யறேன்னா, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையில் எல்லாருக்கும் காணப்பட்டது. அவர் நியாயந்திருக்க வருகிறார். அவர் நியாயந்திருக்க வரும்போது அவர் என்ன காண்டார்கள் இருக்கு. அப்படின்னா சபையார் எல்லாரும் எல்லா சபையருக்கு எல்லாரும் காணப்பட்டது. அது கர்த்தருடைய மகிமை முன்னால் வருது. சபையர் எல்லாருக்கும் காணப்பட்டதுன்னு இருக்கு. கர்த்தர் மோசேயோடு ஆரோனோடு பேசி, ஆண்டவர் உடனே மேகஸ்தூபிலேருந்து அவரோடு பேசுகிறார். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், இந்த சபையை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போங்கன்னு சொல்கிறார். ஆண்டவர் நியாயத்திற்கு உடனே அந்த இதெல்லாம் கிடையாது, நியாயத்திற்கு உடனே செலுத்துறார். எப்படின்னா, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவை அதமாக்குவேன் என்றார். ஒரு நிமிஷத்திலே அவங்களை அதமாக்குவேன், நீங்கள் சபையை விட்டு பிரிஞ்சு போங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து, அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றான். ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறார். அந்த கோராயின் கூட்டம் ஒரு கோராகு அவன் ஒருவன் பாவம் செய்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அப்பொழுது அவன் மூங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருக்கும் ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். சபையார் எல்லார் மேலும் கோபம் கொள்வீரோ, ஒருவன் தானே தப்பு செய்தான். அவனுக்கு வந்த அந்த பெருமை பொறாமைனால தான் அவனுக்கு அந்த ஆசாரிய பட்டத்தை தேடுறேங்க, அந்த பொறாமைனால தான் செய்தான். அதனால சபை எல்லாம் நீ அழிச்சிடுறோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசத்தில் விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். கோராகின் கூட்டத்தை கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசத்தில் விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லினார். என்று அவங்களுடைய வாசத்தில் நீங்கள் விலகி போங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அவங்க வாசலத்துட்டு போவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சின்ன உடனே நடந்தே ஆகும், ஜனங்களுக்கு அது தெரியும். ஆனாலும் அவரை பயிற்சியை பார்க்கறதுக்காண்டி செய்கிறாங்க. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேல் மூப்பரும் அவனிடத்தில் பின் சென்று போனார்கள். உடனே அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவன் வீட்டில் தான் இருக்கான். யார்? தாத்தான், அபிராம் அவன் வீட்டில் தான் இருக்கிறான். இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனாலும் மோசே எழுந்து ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து அங்கே போகிறான். ஏன்னா அது ஆண்டவர் புதிய இவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, அதை எல்லாருக்கும் சபையாருக்கு தெரியறதுனால அவங்க போகிறான். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மன்னர் சகல பாவங்களையும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்கிட்ட விலகி அவருக்கு உண்டான யாதொன்றையும் தொடாதீர்கள் என்றான். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டான யாவொன்றையும் தொடாதீர்கள் என்றான். நீங்கள் அவங்களுக்கு கூடாரத்தை விட்டு விலகி போயிருங்க, துஷ்ட பாவம். அதான் சொல்கிறான். கீழ்ப்படியாதனால தான் பாவம். மோசைக்கு முன்னால் அவன் கீழ்ப்படியலை. மோசி சொல்ல கேட்காம தனக்குன்னு வந்ததுனால அந்த பாவம் வந்துச்சு. அதனால தான் அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதர் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடி, பாவம் செய்த ஆத்மா சாகும், ஆண்டவர் அவனை அழித்து போடுவார். நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தொடாதிருங்க, அவளுக்கு உண்டான ஒன்றுமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படி அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்புடைய வாசத்தில் விட்டு விலகி போனார்கள். எல்லாருமே விலகிட்டாங்க கோதானார். ஏன்னா பெரிய அழிவு வருது. தாத்தான், அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். பார்த்தீங்களா, கூடார வாசலில் வந்து நிற்கிறாங்க. யார்? தாத்தான், அபிராம், அவனுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் கூடாரவாசலில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்கள், நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் இதனாலே அறிந்து கொள்கிறேன். நான் என் மனதின்படி உங்களை செய்யலை அப்படி அவங்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால கர்த்தர் தான் செய்யக்கூடாது. நான் மனதின்படி அவங்களை செய்யலைன்னு சொல்ல தன்னை அவன் சொல்கிறான். ஏன்னா மற்ற ஜனங்களை இது பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால். அப்பொழுது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிந்து கொள்வீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிற இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். பார்த்தீங்களா, சகல மனிதருக்கு சாவு போல நீங்கள் செத்தாச்சுன்னா கர்த்தர் என்னை அனுப்பலை, உங்களுக்கு வேறு மாதிரி செய்ய போகிறாரு. உங்களுக்கு அந்த வேறு மாதிரி அழிவு வருது, சாவு வருது. அதனால் நான் கர்த்தர் என்னை அனுப்புனாருன்னா இது செய்வாருன்னு சொல்லிட்டு அவன்
வெளிப்படுத்தி காட்டுறான். எப்படின்னா, சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். எல்லாருக்கும் போல இவங்க செத்து போனாங்கன்னா, சகல கொள்ளை நோய் வந்து இவங்கெல்லாம் செத்து போனால், சகல செத்து போனால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை. இப்போது அனுப்பவில்லை நான் எப்படி சொல்கிறாருன்னா, அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அப்போ அவரை புதிய காரியம் செய்ய போகிறார் இந்த இதில். அதான் கர்த்தரை அனுப்பவில்லை அப்படி செய்து போல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது, எல்லோரும் கொள்ளை நோயில் செத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. என்னை அனுப்புன்னா ஆண்டவருக்கு என்னை அனுப்பின நோக்கத்தை ஆண்டவர் வேறு மாதிரி இதை செய்ய போகிறாங்க. அர்த்தம் சொல்கிறான். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவருடைய பாதாளத்தை இறங்கத்தக்க இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவை விழுங்கி போடத்தனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? நான் சொல்கிறான், பூமி பிளந்து இவர்களை விழுங்கி போட்டேன், நான் கர்த்தர் அனுப்புனாரு, நீ என்னை அனுப்பினாருங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறனால அவன் புதிய காரியத்தை சொல்கிறான். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடைய பாதாளத்தை இறங்கத்தக்க இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இவங்க கர்த்தரை அவமதித்தார்கள் அறிந்து கொள்வீங்க. இவங்க எங்களை அவமதிக்கலை, கர்த்தரை அவமதித்தார்கள் என்று இந்த புதிய காரியம். எப்படியா பூமி பிளந்து தாத்தானே விழுங்கி போட்டது நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவங்கள உயிரோட அப்படி போயிட்டாங்க. அந்த பூமி பிளந்ததுனால அவங்க குடும்பம் எல்லாமே, அவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே, அவங்க கூடாரம் எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிட்டு. அவங்க அறிந்து கொள்வீர்கள். இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சபைக்கு முன்பாக சொல்கிறான். அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர் நின்றிருந்த நிலம் பிளந்தது. அந்த வார்த்தை சொல்லி முடிக்கக்குள்ளே அவன் நின்றிருந்த இடம் பிளந்துன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் மோசே அதையெல்லாம் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, தேவன் தான் நடத்துகிறாருங்கிறத சொல்லும் பொழுது, அவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்கள் யாவையும் அவர் வீடுகளில் கோராயின் எல்லா மனுஷரையும் அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, விழுங்கி போட்டது. அவள் தங்களுக்கு உண்டானவை எல்லாரும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார். இப்படி சபை நடுவில் அழிந்து போயிட்டாங்க. கோராயின் கொடுத்தாரும் தாத்தான் அபிராமி கொடுத்தாரும் அழிந்து போனார்கள். அவர் முற்றிலும் இஸ்ரவேல் யாவரும் தங்கள் கூக்குரலிட்டு பூமி நம்மை விழுங்கி விடுமோ என்று சொல்லி ஓடினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாமே பயந்துட்டாங்க. இப்படி நடக்கும்போது நம்மளே விழுங்கி போடுமோன்னு சொல்லி ஓடுறாங்க. எப்படின்னா, சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் யாவர் தங்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடுமோ என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. தூபம் காட்டின கர்த்தருக்கு தூபம் காட்டும் போது அந்த 250 பேரையும் பட்சித்து போட்டது. அதுலேருந்து வந்த அக்னி அந்த தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டதுன்னு பார்க்குறோம். கோராயின் கூட்டத்தார் எல்லாரும் 250 பேரும் இறந்து போனாங்க. அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி அக்னிக்குள் ஆகப்பட்ட தூபகலத்தை எடுத்து அவைகள் அக்னியால் அப்பாலே கொட்டி போடும்படி ஆரோன் குமாரனாகிய எலியாசருக்கு சொல், அவன் தூப கலசங்களை பரிசுத்தமாயின. எல்லாம் அந்த 250 தூப கலசத்தையும் கொட்டி போடு, அந்த அக்னியை கொட்டி போடுங்க, இவங்களை பற்றிக்க கூடாதுனால அதை கொட்டி போடுங்க, அதை பரிசுத்தப்படுத்துங்கன்ட்டு சொல்கிறான். 37 அதிகாரம் 37 வசனம் முடிச்சிருக்கோம். இன்னும் 50 வசனம் இருக்குது. இதுக்கு அடுத்தால நம்ம இதை தியானிக்க இருக்கிறோம். இப்போ எப்படின்னா எலியேசர், அதுலேருந்து எப்படின்னா எலியேசர் அந்த 250 தூபகலசத்தையும் அக்னியை கொட்டி போட்டான். அந்த அக்னி கொட்டினால என்ன செய்யணும்னா வாதை நிறுத்தப்பட்டது. இனிமேல் அடுத்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். இன்னும் அது 38 அடுத்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். ஜோமனம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, நாங்கள் உமக்குள்ளே வளர கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர். இந்த தழும்புகளால் நாங்கள் குணமான ஆண்டவரே சொல்கிறோம். உலக மாம்சம் பிசாசுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. பொறாமையான எண்ணங்களும் அந்தகாரத்தின் எண்ணங்களும் உலகத்தின் எண்ணங்களும் மாயமானமான எண்ணங்களும் எங்களிலே குடிகொள்ளாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளையில நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறீங்க. நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே, நீர் அவர் ஆட்டு மந்தையை போல மோசே மூலமாக யாரும் வழி நடத்தின ஆண்டவரே. இந்த புதிய ஏற்பாட்டில் நீர் எங்களை கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.